புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். மாநில, தேசிய மற்றும் உலகளாவிய செய்திகளை முதன்மை செய்திகளில் பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வரும் 5ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் அது 8ஆம் தேதியில் தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளின் அருகில் நிலவக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரும் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 22 அலுவல் மொழிகள் உள்ள நிலையில் நாடு முழுவதும் ஒரே மொழி என்பதை எதிர்ப்பதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா சென்னை பெருங்குடியில் நடைபெற்றது. அதில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, தமிழ்நாடு ஆளுநர் ரவி, தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். மொத்தம் 5176 மாணவர்கள் பட்டம் பெற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, சட்டப்படிப்பை தாய்மொழி மூலம் பயில எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். சாமானியர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக மாநில மொழிகள் இருப்பது அவசியம் என்று கூறிய அவர், சாமானிய மக்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் நாடு முழுவதும் ஒரே மொழி என்பதை தாம் எதிர்ப்பதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதலமைச்சரின் உதவி மையம், முதலமைச்சரின் தனிப்பிரிவு, ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை அமைப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரி என்ற பெயரில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த துறைகளின் சார்பில் மக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். எத்தனை மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என கேட்டறிந்த முதலமைச்சர் அந்த மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மனுக்களுக்கு முன்னுரிமை அளித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அதிகாரிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழக அரசுக்கு எதிராக வரும் 9, 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றால் மக்கள் வதைக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி 3 நாட்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அவர் அறிவித்துள்ளார். அதன்படி வரும் 9ஆம் தேதி பேரூராட்சிகள், 13ஆம் தேதி நகராட்சிகள், மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. வரும் 14ஆம் தேதி ஒன்றியங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே விளைநிலங்களில் மண்ணை போட்டு மூடி சாலை அமைப்பதை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் அரசூர் தொடங்கி விளாங்குடி சாலை வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு புறவழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக வயல்வெளிகளில் சாலை அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காட்டுக்கோட்டை பாதை கிராமத்தில் பயிர்கள் விளைந்து நிற்கும் நிலத்தில் மண்ணை கொட்டி சாலை அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் கருப்பு கொடியுடன் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகே மக்கள் மன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வழக்காடு மன்றம் என்ற நூதன போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டனர். இதில் மாற்றுத்திறனாளிகள் இருவேறு பிரிவாக பிரிந்து நடுவர், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்பவர்கள், அதற்கு வழக்கு மறுப்பவர்கள் என வாதங்களை முன்வைத்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது மத்திய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினர்.
தருமபுரி பிஎஸ்என்எல் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் புதிய உரிமைகள் சட்டம் 2016 முழுமையாக அமல்படுத்தாததால் மாற்றுத்திறனாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் தகுதி இல்லாதவர்களுக்கு வீடுகள் ஒதுக்கிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரே பயனாளிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஷேக்ஸ்பியர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் வீடு ஒதுக்கீடு திட்டத்தின் மூலம் பயனாளிகளின் உண்மை தன்மை குறித்து சரிபார்க்கவும், வேலை உறுதி திட்ட நிதி பயன்பாடு குறித்து ஆய்வு செய்யவும் வருவாய் கோட்டாட்சியர் அந்தஸ்திற்கு குறையாத அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சட்டவிரோதமாக வீடுகளை ஒதுக்கிய அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் நடைமுறைகளை 6 மாதங்களில் முடித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளரிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்பு சேர்க்கையில் அரசு மருத்துவர்களுக்கான 50 விழுக்காடு ஒதுக்கீட்டை நடப்பாண்டு தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதி PR கவாய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த ஆண்டு 50% இடஒதுக்கீட்டுடன் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கினர். 15 நாட்களில் அந்த இடங்களை நிரப்ப உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் 16வது நாளில் காலி இடங்கள் குறித்த தகவலை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளனர். (2331) உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கை ரத்து செய்யப்படுவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது 4000 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கான புதிய அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட வேண்டும் என ஆணையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 2331 உதவி பேராசிரியர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிக்கை மற்றும் அரசாணை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செல்போன் பயன்பாட்டிற்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நீதிமன்ற உத்தரவுப்படி செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது குறித்து கோயில் இணை ஆணையர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தார். அதில் கோவில் வளாகத்தில் செல்போன்கள் வைக்க பாதுகாப்பு அறைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பக்தர்கள் தமிழ் பண்பாடு மற்றும் மரபினை காக்கும் வகையில் உடை அணிந்து வர வேண்டும் என விளம்பர பலகை வைக்கப்பட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தூத்துக்குடி ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோவில்களின் புனிதத்தை காக்கும் வகையில் அனைத்து கோவில்களிலும் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கவும், பக்தர்கள் முறையான ஆடை அணிந்து வர நடவடிக்கை எடுக்கவும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் 16 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தலைமை செயலாளராக பணியாற்றிய அபூர்வா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் பணியாற்றிய கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அரசு கேபிள் டிவி நிர்வாக இயக்குநர் பொறுப்பை கூடுதலாக கவனித்து வந்த ஜெயசீலன் அப்பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஜான் லூயிஸ் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று ஹிதீஷ்குமார், செல்வராஜ், லில்லி, நந்தகோபால், கிரண், பழனிசாமி, கணேசன், சரவண வேல்ராஜ், பூங்கொடி உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அடுத்துள்ள முத்துப்பட்டு ஏரி நிரம்பியதால் உபரி நீர் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தது. மதுரையில் பரவலாக பெய்த மழையால் முத்துப்பட்டு ஏரி நிரம்பியது. ஏரியின் போக்கு கால்வாய் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதால் அந்த ஏரியிலிருந்து உபரி நீர் செல்வதற்கு வேறு வழியின்றி ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இந்த குடியிருப்புகள் தீவாக மாறிவிடும் என அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். உபரி நீர் வழித்தடத்தை உருவாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மதுரை மாநகராட்சி உதவி செயற்பொறியாளரிடம் கேட்டபோது, முத்துப்பட்டி ஏரிக்கு குறிப்பிட்ட தொலைவு வரைதான் போக்கு கால்வாய் உள்ளதாகவும் நீரை வெளியேற்றுவதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். குடும்ப அட்டைதாரர்களின் ஆதார் எண் விவரங்களை எக்காரணத்தை கொண்டும் கேட்கக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 14,86,582 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வங்கிக் கணக்கு இல்லை என்றும், வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கு புதிய வங்கிக் கணக்கு தொடங்கி தொடர்புடைய தகவலை அனுப்புமாறு கூட்டுறவுத்துறை சார்பாக வியாழக்கிழமை சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருந்தது. இந்நிலையில் உணவுத்துறை சார்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்று மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வங்கிக் கணக்கில் உள்ளதென்றால் அந்த வங்கிகளுக்கு சென்று அவர்களின் ஆதாரை இணைக்க அறிவுறுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்கு இல்லை என்றால் கூட்டுறவு வங்கியிலோ அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலோ புதிய கணக்கு துவக்கி அதை ஆதாருடன் இணைத்து விவரத்தினை நியாய விலைக் கடையில் தெரிவிக்க அறிவுறுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மணக்குள விநாயகர் யானை லட்சுமி உயிரிழந்த இடத்தில் 3 அடி உயர சிலை ஒன்றை நிறுவி பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர். அந்த சிலைக்கு புதுவையின் செல்ல மகள் என்று பெயர் சூட்டியுள்ளனர். இந்த சிலை 14 நாட்கள் இங்கேயே இருக்கும் என்றும், அதன் பிறகு கோவிலுக்கு அருகிலோ அல்லது யானை அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலோ நிறுவப்படும் என்று பக்தர்கள் கூறினர். எல்லார் குடும்பத்துக்கூடயும் ஒரு தோழியாகவும் ஒரு சகோதரியாகவும் ஒரு குழந்தையாகவும் பழகிடுது. இந்த இழப்பு எங்களை யாராலையுமே நினச்சி பார்க்க முடியல. அந்த ஆண்டவன் அதை சீக்கிரமாக அழிச்சிக்கணும். அதை நாங்கள் இதை தெய்வமாக தான் பார்க்குறோம், தெய்வமாக தான் வணங்குறோம். இந்த நினைவிடத்தில் இந்த சிலை இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த பகுதியில் போகும்போது எப்பயுமே அது நினைவாகவே இருக்கும். அது அழிஞ்சாலும் பல நூற்றாண்டு அழிஞ்சாலும் அது புதுவை மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு அன்பாக இருந்துக்குதுன்றதுக்கு அடையாளமாக இருக்கும். தமிழகத்தில் முதல் முறையாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு வாகனத்தின் செயல்பாட்டை டிஜிபி சைலேந்திரபாபு வேலூரில் தொடக்கி வைத்தார். வேலூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் 937 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவற்றில் பதிவாகும் காட்சிகளை கண்காணிப்பதற்கான கட்டுப்பாட்டு அறை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. எஸ்பி அலுவலகத்திலிருந்தும் இவற்றை கண்காணிக்க முடியும். மேலும் தமிழகத்திலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கூடிய சிசிடிவி கட்டுப்பாட்டு வாகனமும் வாங்கப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை பெற்றுக்கொண்ட டிஜிபி சைலேந்திரபாபு வாகனத்தை பயன்பாட்டுக்காக தொடக்கி வைத்தார். 52 லட்சம் ரூபாய் செலவில் இந்த நவீன தொழில்நுட்பம் வாய்ந்த வாகனத்தை கொடுத்துருக்காங்க. இதில் இதனுடைய கண்காணிப்பு மாவட்ட தலைமைகளில் மட்டுமில்லை, சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை கட்டுப்பாட்டு அறையிலையும் இந்த கேமராவில் பிடிக்கக்கூடிய படங்கள், வீடியோக்களை பார்த்து அதில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். நாமக்கல்லில் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகள் இடையே தடகள விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி உடற்கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் போட்டிகளில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல்லைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். நாமக்கல் விளையாட்டு மைதானத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். பக்தர்கள் அதிகம் வருகை தரும் 5 திருக்கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அறநிலையத்துறை சார்பில் மதுரை மீனாட்சி திருக்கோவில், இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில், பண்ணாரியில் உள்ள பண்ணாரியம்மன் திருக்கோவில், மதுரை அழகர் கோவில், கல்லழகர் திருக்கோவில், சங்கரன் கோவில், சங்கர நாராயணசுவாமி திருக்கோவில் ஆகிய 5 திருக்கோவில்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மேலும் பதிவுத்துறையைச் சார்ந்த தொழில் புரிந்து வரும் ஆவண எழுத்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக ஆவண எழுத்தர்களின் நல நிதியத்தை ஸ்டாலின் தொடங்கி வைத்து உறுப்பினர்களுக்கான அட்டைகளை வழங்கினார்.
கோவில்பட்டியில் முன்னோடி எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுக்கு 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சிலையுடன் கூடிய நினைவரங்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சினை வந்தபோது பிரதமர் மோடியின் உதவியால் தான் நிரந்தர சட்டம் இயற்றப்பட்டது என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர், ஜல்லிக்கட்டு தொடர்பாக சில அமைப்புகள் முன்வைக்கும் சந்தேகங்களுக்கு அரசு உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். ஜல்லிக்கட்டு பிரச்சினை ஏற்கனவே வளர்ந்தபொழுது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களின் உதவினால்தான் ஒரு நிரந்தரமான சட்டம் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு போடப்பட்டது. அது அப்படியே இன்று வரை இருக்கிறது. சில சந்தேகங்களை சில அமைப்புகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு உரிய பதிலை தமிழக அரசு சொல்ல வேண்டும் என்பதனை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு கரும்பு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் 3வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் அறிவித்த கரும்பிற்கான முழு தொகையையும் வட்டியோடு ஒரே தவணையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும், திரு ஆரூரான் சர்க்கரை ஆலையை தமிழக அரசை ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. கடும் பனிப்பொழிவால் மல்லிகை பூ விலை நாளுக்கு நாள் உயர்ந்து 1 கிலோ 4,000 ரூபாயை எட்டியுள்ளது. தேனி மாவட்டம் அரண்மனைப்புத்தூர், கொடுவிலார்பட்டி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பூ விவசாயம் நடைபெறுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பூக்கள் தேனி பழைய பேருந்து நிலையம், தேனி அல்லிநகரம் நகராட்சிக்குட்பட்ட மலர் சந்தையில் விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. இந்த சந்தையில் நேற்று கிலோ 3,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ இன்று கிலோ 4,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. 200 ரூபாய் விற்கப்பட்ட கனகாமரம் கிலோ 1,000 ரூபாயாகவும், 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஜாதிமல்லி 1 கிலோ 700 ரூபாயாகவும், 300 ரூபாயாக விற்கப்பட்ட முல்லைப்பூ 800 ரூபாயாகவும் விற்பனையாகிறது. கடும் பனிப்பொழிவால் பூக்கள் வரத்து குறைந்துள்ளதாலும் சபரிமலை சீசன் என்பதாலும் பூக்கள் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரத்தில் விசைப்படகு மீனவர்கள் விதிமுறைகளை மீறி மீன்பிடிப்பதால் தங்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி நாட்டுப்படகு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே நரிப்பையூர் தெற்கு கடற்கரை பகுதி நாட்டுப்படகு மீனவர்கள் கரையோரத்தில் நண்டுகளுக்காக வலைகளை விரித்து வைத்திருந்தபோது தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் வலைகளை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அவர்களை பிடிப்பதற்காக சென்றபோது தங்கள் நாட்டுப்படகு மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றதாக ராமநாதபுரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். விசைப்படகு மீனவர்கள் 5 நாட்டிகள் மைல் அப்பால் சென்றுதான் மீன்பிடிக்க வேண்டும் என்று விதிமுறைகள் இருந்தபோதும் அதனை அவர்கள் பின்பற்றவில்லை என்று நாட்டுப்படகு மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். திறந்தவெளியில் மலம் கழித்தலற்ற மாநகராட்சி என சான்று பெற கோவை மாநகராட்சி விண்ணப்பிக்க உள்ளது. மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி அமைச்சகத்தின் மூலம் தூய்மை பாரதம் 2.0 திட்டத்தின் கீழ் கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் திறந்தவெளியில் மலம் மற்றும் சிறுநீர் கழித்தலற்ற மாநகராட்சி சான்று பெறும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இதுபற்றி பொதுமக்கள் தங்கள் கருத்துகள் மற்றும் ஆட்சேபனைகளை 15 நாட்களுக்கும் மாநகராட்சி அலுவலகத்தில் நேரிலோ எழுத்துப்பூர்வமாகவோ தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியான இந்திய அளவில் தூய்மையான நகரங்களின் பட்டியலில் கோவை மாநகராட்சி தமிழக அளவில் முதலிடத்திலும் இந்திய அளவில் 42வது இடத்திலும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னணி பட தயாரிப்பு நிறுவனமான லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அதிபர்களில் ஒருவரான முரளிதரனின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்பே சிவம், பகவதி, உன்னை நினைத்து உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்துள்ளது லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ். அந்நிறுவன அதிபர்களில் ஒருவரான முரளிதரன் கும்பகோணத்தில் நாச்சியார் கோயிலில் சுவாமி தரிசனத்திற்கு சென்றபோது கோயிலிலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உறவினர்கள், திரையுலக நண்பர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார். தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, சுதீஷ் உள்ளிட்டோர் முரளிதரனின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். நடிகர் பாண்டியராஜன் உள்ளிட்ட திரையுலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.
தருமபுரி முதல் திருவண்ணாமலை வரை 4 வழிச்சாலை விரிவாக்கப் பணியில் அரூர் அருகே மின்கம்பத்தை அகற்றாமல் கழிவுநீர் கால்வாய் கான்கிரீட் கட்டப்பட்ட நிகழ்வு அரங்கேறியுள்ளது. தருமபுரி திருவண்ணாமலை 4 வழிச்சாலை முதலமைச்சரின் சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் நடைபெற்று வருகிறது. அரூர் மொரப்பூர் சாலையில் நேதாஜி நகர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பகுதியில் உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் கழிவுநீர் கால்வாயில் அப்படியே மின்கம்பத்துடன் கான்கிரீட் போடப்பட்டுள்ளது. இதனை கண்ட வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழக மக்களின் நலன் கருதி மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை துறை சார்ந்த அலுவலர்கள், மாவட்ட நிர்வாகம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் சரிவர கவனிக்காமல் மெத்தனமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இதுகுறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விசாரணை கைதி மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி காரணமாக உயிரிழந்ததாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சாகுல் மீரான் என்பவரை போதைப்பொருள் வைத்திருந்ததாக மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அவர் சென்னை புழல் மத்திய சிறையில் விசாரணை பிரிவில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சாகுல் மீரானுக்கு மூச்சு திணறல் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்டதாகவும் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்ததாகவும் சிறைத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு உண்ணாவிரதத்திற்கு சமத்துவ மக்கள் கட்சியினர் அனுமதி கோரிய மனுக்களை பரிசீலித்து முடிவெடுக்கும்படி காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சமத்துவ மக்கள் கட்சியினர் சனிக்கிழமை உண்ணாவிரதம் இருக்க திட்டமிட்டுள்ளனர். இதற்கு அனுமதி கோரி தமிழக டிஜிபியிடம் கொடுக்கப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டதால் அக்கட்சியினர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அப்போது உண்ணாவிரதம் தொடர்பாக மாவட்ட காவல்துறையிடம் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் சமத்துவ மக்கள் கட்சியினர் மாவட்ட வாரியாக அளித்துள்ள விண்ணப்பங்களை பரிசீலித்து முடிவெடுக்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் அந்த சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது. இதற்காக திருவான்மியூர், கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, ஈஞ்சம்பாக்கம், சோளிங்கநல்லூர் ஆகிய 6 கிராமங்களில் நில எடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலையை திருவான்மியூர் முதல் அக்கரை வரை 10.5 கிலோமீட்டர் நீளம் 6 வழிச்சாலையாக அகலப்படுத்த நில எடுப்பு பணிக்காக தமிழக அரசால் 2005ஆம் ஆண்டு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டது. தற்போது 930 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருத்திய நிர்வாக ஒப்புதல் பெறப்பட இருக்கிறது. தற்போது மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மாமல்லபுரம் முதல் புதுச்சேரி வரை 99 கிலோமீட்டர் சாலையை 4 வழித்தடமாக மேம்படுத்தும் பணிகளை 1834 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு 12 சிறுத்தைகளை வழங்க தென்னாப்பிரிக்கா ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்தியாவில் அரிய சிறுத்தை இனத்தை மீண்டும் புத்துயிர் பெறச் செய்யும் வகையில் 12 சிறுத்தைகளை வழங்குமாறு தென்னாப்பிரிக்காவுக்கு கடந்த ஜூலையில் மத்திய அரசு கடிதம் எழுதியது. ஆனால் இதற்கு இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்காவிலும் சூழலியல் ஆர்வலர்கள் என்ற பெயரில் சிலர் முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்தினர். சிறுத்தைகள் இந்தியாவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என பல மாதங்களாக நிலவிய குழப்பத்திற்கு முடிவாக 12 சிறுத்தைகளை இந்தியாவிற்கு வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தென்னாப்பிரிக்க வனத்துறை அமைச்சர் பார்பரா கிரீசி கையெழுத்திட்டுள்ளார். இதையடுத்து அதிபர் சிறில் ராமபோசாவின் ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அவர் ஒப்புதல் அளித்ததும் தென்னாப்பிரிக்க சிறுத்தைகள் இந்தியாவில் குணா வனவிலங்கு பூங்காவிற்கு கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே துப்பாக்கியால் சுட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஸ்னேகாபுரி காலனியில் உள்ள நகை கடைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத 2 பேர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காட்டி நகைகளை தருமாறு ஊழியர்களை மிரட்டியுள்ளனர். அவர்களை பிடிக்க நகைக்கடை ஊழியர்கள் முயன்றபோது கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு நகைகளை அள்ளிக்கொண்டு தப்பிவிட்டனர். துப்பாக்கியால் சுடப்பட்டதில் காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர்.
செனகல் நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி பெரும்பான்மையை இழந்துள்ளதால் அடிக்கடி அமளி நடந்து வருகிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்காக நாடாளுமன்றம் கூடியபோது வழக்கம் போல ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது எதிர்க்கட்சி எம்பி மசாட்டா சாம்ப் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த பெண் எம்பி ஏமிடியாவை அவரது இருக்கைக்கு சென்று தாக்கினார். இதனால் எம்பிக்களிடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.